ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய ஆள் ஆகலாம், பில்லியனர் ஆக போகிறேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாமே ஓகே தான். ஏன்னா நானும் நினச்சிருக்கேன். பட் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் நான் கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 15,000 வரைக்கும் வந்து நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண தப்புகள், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிற தப்பு, இதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் சேனல் போய் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி அண்ட் திஸ் இஸ் யுவர் கேஜி. கண்டென்ட்குள்ள போகலாம். பண்ண தப்பு எதுனா, கிபி 1990 அவ்வளோ தூரம்லாம் போவேன்னா, ஒரு 2 வருடங்கள் முன்னாடி ஷேர் மார்க்கெட்டு எனக்கு மேலோட்டமாக தெரியும். ஷேர் மார்க்கெட்டு ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் வந்து நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு நானும் வந்து காசு போட்டேன். ஐ மீன் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிக்கல, பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கல, ஏர்னிங் பர் ஷேர் என்னென்னு பார்க்கல, டிவிடெண்ட் பற்றி பார்க்கல, எதை பற்றியுமே பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, பற்றியுமே பார்க்காம நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி 15,000 லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அது பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு கம்பெனி பற்றி. ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிஃப்டி 50 வந்து டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த கம்பெனியோட 5 இயர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். தென் வந்து அந்த கம்பெனியோட க்ரோத் என்ன, ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதை எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கம்பெனிங்களை நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட காசு இருக்குது, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே பண்ணிங்கன்னா லூசர் கேஜி, என்ன மாதிரி வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் முதல் விஷயம், தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, கிளியரான ஒரு கோல் இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கணும். நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த கம்பெனியில் இவ்வளோ தூரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ப்ராப்பரானு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன்ல. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண, இதில் நீ இன்வெஸ்ட் பண்ண, அந்த கம்பெனி வந்து பெருசாக பயங்கரமாக ரீச் ஆக போகுது, அதில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 1000 பேர் சொன்னாலும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும், நீங்கள் அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணணும். இதெல்லாம் தான் விஷயம். நீங்கள் அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க நான் போடுறேன்ப்பா, இப்போ ப்ராஃபிட் வந்தால் அவங்க சொல்லுவீங்க, லாஸ் ஆனாலும் அவங்க சொல்லிடுவீங்களா? கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நிஃப்டி 50யோ நிஃப்டி பேங்க்கோ எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க சொல்கிற ரூமர்ஸை வச்சோ இல்லை மற்றவங்க சொல்கிற விஷயங்களை வச்சோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் திங் என்னென்னா, ரூமர்ஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக ஒரு கம்பெனியில் போய் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேர்ட் திங், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனலைசிங் ஸ்கில். இந்த அனலைசிங் ஸ்கில்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த இயர் பர் இயர் வந்து எவ்வளோ தூரம் அந்த கம்பெனியோட க்ரோத் இருக்குது, அந்த கம்பெனியோட அசட்ஸ் என்ன, அவங்க ஹோல்டிங்கில் எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்காங்க, ஏர்னிங் பர் ஒரு ஷேருக்கே எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், இப்போ 3 மந்த்ஸ் போச்சு, இல்லை குவார்ட்டர்லி இல்லைனா ஆஃபர்லி, இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு மை மணி கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, இல்லை investing.com சொல்லியிருக்கு. ஸோ இதிலலாம் நீங்கள் போய் டே டு டே நியூஸ் பற்றி அந்த கம்பெனியோட நியூஸ் என்ன வந்திருக்கு, எதுவும் வந்து நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா, ஸோ பேலன்ஸ் ஷீட்ஸ் முதற்கொண்டு அந்த ஆப்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியை இப்போ எடுக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு மாதம் உட்காந்து அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நான் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க சொல்லி போட்டு நிறையா லாஸ் ஆனதெல்லாம் உண்டு, ஓகேவா? அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் இப்போ ஜெரோதான்னு சொல்லி ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்படிலாம் போட்டுறாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஓகே இந்த கம்பெனியில் போட்டால் எனக்கு லாங் டேர்மில் வரும்பா அப்படின்னு தோணுதா, நான் லாங் டேர்மில் இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது, ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி எடுத்து அந்த கம்பெனியை பற்றி ஒரு 1 மந்த் கோ த்ரூ பண்ணுங்கள். மினிமம் என்ன, உங்களுக்கு என்ன ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை 1 ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. என்ன நியூஸ் வருது அந்த கம்பெனியை பற்றி, அப்புறம் அது வந்து நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா, அது இம்பேக்ட் பண்ணுமா பின்னாடி, இன்னும் எத்தனை வருஷம் அந்த கம்பெனி வந்து நல்லா ரன் ஆக போகுது, இதெல்லாம் டோட்டலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்பெஷல் டிப் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர, நான் உடனே வந்து இது பண்ணி உடனே பை பண்ணி உடனே செல் பண்ணி உடனே பணக்காரன் ஆகிடுவேன்னு சொல்லி ட்ரேடிங்கில்
பிகினராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இறங்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாங் டேர்மில் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது தான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். எப்போவுமே ஒரு இதில் காலை வச்சுட்டு இன்னொரு இதில் கால் வைக்கக்கூடாது. ஒரு இதில் கால் வச்சு ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 1 இயர் ஆச்சும் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மந்த்லியோ இல்லை ஒரு டிசிப்ளினோட. நான் இது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு லெமன் ட்ரீன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. சொல்கிறேன், இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? அதில் வந்து ஒரு ரூ. 80 அப்படின்னா, இப்போ ஜொமேட்டோ இருக்குது, அதில் ஒரு ரூ. 55 அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்குறேன். 10 ஸ்டாக்ஸ் ரூ. 55னா எவ்வளோ ஆகிட போகுது? ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக மந்த்லி நான் இத்தனை ஸ்டாக் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஸ்டாக் நான் இந்த மாதிரி டிசிப்ளினோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே என்கிட்ட 1 லேக் இருக்குது கேஜே, நான் ஃபுல்லாக 1 லேக்கையும் போட்டு பாரு, நான் வந்து மாசாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களை போடுறது தான். ஸோ இந்த ரிஸ்க் வந்து உங்களோடது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த க்ரீட், பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கிறவங்க யாருமே பேராசைப்பட மாட்டாங்க. பட் பேராசைப்பட்டவங்க பாதியிலே அழிஞ்சிட்டு நீங்களே கூட ஏய் ஷேர் மார்க்கெட்லாம் ஏன்டா பண்ணுற, அதெல்லாம் வேஸ்ட் ஆனாலாம் எவ்வளோ லாஸ் பண்ண தெரியுமா? பிகாஸ் அவனோட க்ரீடாக இருக்கும், இல்லைனா அவனுக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸு எல்லாத்தையும் கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்க முடியும். நான் வந்து ஒரு 15,000 வந்து அதுக்கப்புறம் திரும்பி லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்பி இன்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ஒரு 30,000 கிட்ட இருக்குது. நான் இப்போவுமே கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணல. சின்ன அமௌண்ட்டாக ஒரு 1000, ஒரு 5000 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை முதல்ல அந்த அனலைஸ் ஸ்கில்லு, ஃபண்டமெண்டலு, பேலன்ஸ் ஷீட்ஸு இதெல்லாம் என்ன பார்க்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி பார்க்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பையனோட பேர் கேஜே, நம்மளோட சேனல் பேர் வாய்ஸ் ஆஃப் கேஜே, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் பி சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.